students. Good morning, ma'am. Okay, எல்லாரும் இங்கிலீஷ் புக் எடுங்க. Okay, ma'am. Once upon a time, there lived a girl named Amrita. When the girl was going to the garden, a witch came near to her. She was very scared. Suddenly, her parents came there. They were shocked to see the witch. And then the god came, and all the problems are solved. Okay, students, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிச்சு மேம். நேத்து நான் உங்களுக்கு ஸ்டோரி ரைட்டிங் கொடுத்திருந்தேல. யாரெல்லாம் முடிக்காம வந்தீங்களோ ஸ்டாண்ட் அப். என்ன யாருமே ஸ்டாண்ட் அப் பண்ண மாட்டீங்க? நோ மேம், நாங்க எல்லாரும் முடிச்சிட்டோம் ஹோம்வொர்க்க. இது உண்மையிலேயே ஏன் கிளாஸ் தானா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வாட் a miracle. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறேன். மேம், இன்னைக்கு தானே மேம் லெசனே நடத்துறீங்க, அதுக்குள்ள கிளாஸ் டெஸ்டா? ஆமா மேம், இன்னைக்கு வேண்டாம் மேம். ப்ளீஸ் மேம். ஆமா மேம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். சரி, நீங்க எல்லாரும் இவ்வளோ சொல்றதுனால இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட் வேணாம். டிங் டிங். ஒரு நிமிஷம் ஆன கிளாஸுக்கு வந்து அதுக்குள்ள பெல் அடிச்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு மேக்ஸ் தானே? ஆமா மேம். ஓகே, பாய் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் மேக்ஸ் ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? எனக்கு லாஸ்ட் சம் மட்டும் புரியவே இல்லை, அதனால அந்த ஒரே ஒரு சம் தான் நான் எழுதாம வந்திருக்கேன். நான் பாதி ஹோம்வொர்க் தான் முடிச்சேன். போச்சு போ, மேம் திட்ட போறாங்க. கேர்ள்ஸ், நீங்க எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? நாங்களாம் முடிச்சிட்டோம். ஐயே, நானும் ஒரு ஹோம்வொர்க்கும் முடிக்கலையே. என்ன ரோஷினி, டெய்லி மேக்ஸ் ஹோம்வொர்க் முடிக்காம வர? நல்லா தானே படிக்கிறேன், ஏன் எழுதாம வர? எல்லாம் உன்னோட சோம்பேறித்தனம் தான். ஏ ரூபி, ஓவரா பேசாத. உன் வேலையை மட்டும் நீ பாரு. என்கிட்ட நோட்டு கீழே அப்புறம் இருக்கு உனக்கு. கேர்ள்ஸ், இங்க யாருமே இவளுக்கு நோட் கொடுக்காதீங்க. நீ சொன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு என் ஃப்ரெண்ட் மினி இருக்கா. எனக்கு நான் உனக்கு நோட் கொடுக்கணுமா? ரூபி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ எங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டாங்க, அதானே நாங்களும் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துப்போம். கண்டிப்பா நாங்க எந்த கேர்ள்ஸுமே கொடுக்க மாட்டோம் உனக்கு. அப்ப நான் பாய்ஸ் கிட்ட வாங்கிப்பேன். நாங்களா கொடுக்க மாட்டோப்பா? ஆமா ஆமா, நாங்களா கொடுக்கவே மாட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். நீயும் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்க கத்துக்கோ. நீ என்ன பாட்டியா? யாரை பார்த்து பாட்டின்னு சொன்ன? எங்க சங்க தலைவி, தங்க தலைவி மினி. இந்த கொண்டச்சிக்கு இவ்வளவு திமிரு. என் ஃப்ரெண்ட் தனுஜாவை பார்த்து என்ன சொன்ன? என்ன குச்சி ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய், எங்க அக்கா எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? என் அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? வந்துட்ட அக்கா கொக்கானு. உங்க அண்ணன் எங்க அக்கா கிட்ட தான் அடி வாங்கினான். அதுக்கு நானும் உங்ககிட்ட அடி வாங்கிடுவேன்னு நினைக்கிறியா? எங்க அக்காவை கூப்பிட்டு வரட்டா? எங்க அக்கா என்ன பெரிய இவரா? பேர பருமித்ரா குத்ரான்னு பேர் குப்பை மாதிரி இருக்கு. ஏய், எங்க அக்காவை பத்தி என்ன பேசுற நீ? அதுக்கப்புறம் அக்கா கூட பிறந்த ட்வின்ஸ்னு ஒருத்தி இருப்பா, மஞ்ச முடி கடி. அவ மஞ்ச முடியல, வைக்கோல் முடி. ஆனா எல்லாரும் கேட்டா, நான் பியூட்டி பார்லர்ல போய் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டி, நான் பியூட்டி பார்லர்ல போய் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டி எப்படி சொல்லுவா? ஒன்னால என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க போயிட்டாங்க. எங்க வர்ஷினி அக்காவே இப்படி சொல்லிட்டார. உனக்கு இன்னைக்கு இருக்கு. ஆமா ஆமா, அவளே ஒரு தத்து பிள்ளையாமே கேள்விப்பட்டேன். ஏய், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கூட பிறந்தவ தான் வர்ஷினி அக்காவும். ஒரு பிரச்சனையானனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. தத்து பிள்ளை நாங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எங்க ரத்தம் அவ. அதை பத்தி நீ பேசக்கூடாது. ரோஷினி, யார் உங்ககிட்ட சொன்னது வர்ஷினி தத்து பிள்ளைன்னு? தத்து பிள்ளைன்னு தானே மேம் சொல்லணும். இந்த வயசுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. உனக்கு தெரியுமா அவ தத்து பிள்ளைன்னு? எங்க அம்மா தான் சொன்னாங்க. இது சுந்தரியா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லு மினி. அது மட்டும் இல்லாம தனுஜாவை கொண்டச்சின்னு சொன்னா மேம். அப்புறம் எங்க அக்கா வர்ஷினிய மஞ்ச முடி, வைக்கோல் முடி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா மேம். மித்ரா என்ன செஞ்சிருவா? அவ என்ன பெரிய இவளா? அந்த மாதிரி கேக்குறா மேம். மித்ரா அக்காவோட நேம் குப்பன்னு சொல்றா மேம். என்னது ரோஷினி? இந்த பழைய ஸ்கூல்ல எல்லாம் இதுக்கு உண்மை சொல்ல மாட்டாங்களே மேம். நீங்க என்ன இதுக்கெல்லாமா கூப்பிடுவீங்க? வெரி பேட். அம்மா உடிச்சு வச்சு மகனும் பிறந்திருக்காங்க போல. இவங்க பேரண்ட்ஸ்ட்ட சொன்னாலும் அதுக்கு என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. கிளாஸை விட்டு வெளியில போ. மேம், நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. எங்க அம்மா எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா மேம்? உங்க அம்மா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஸ்கூல்னா ஸ்கூல் மாதிரி தான் இருக்கணும். இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நீ ஃபாலோ பண்ணலாம். இந்த பழைய ஸ்கூல்ல அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னா. ஓகே மேம், சாரி மேம், நாளையில இருந்து ஒழுங்கா இருக்கேன். குட், இப்பயே நீ உட்காரு.
தேங்க்யூ மேம். பிரச்சனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனோடனே இப்படி ஆக்ஷன் போடுறா. ஆனாலும் பரவாயில்ல, மேம் சொன்னோடனே அடங்கிட்டாளே. நான் உன்னை அப்பவே உட்கார சொன்னேன் ரோஷினி. ஓகே மேம். இந்த பிரச்சனைனால பாதி கிளாஸே முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு என்னத்தை நடத்துறது? சரி, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். சிம்பிள் டெஸ்ட் தான். ஒரு அடிஷன் சம், ஒரு சப்ட்ராக்ஷன் சம், ஒரு டிவிஷன் சம், ஒரு மல்டிப்ளிகேஷன் சம். இதை மட்டும் போடுங்க, போர்டில் எழுதி போடுற நம்பருக்கு. ஓகே மேம். क्वेश्चंस காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. your time starts now. ஏ மினி, என்னையே மேம் திட்டுவாங்க வச்சுட்டேல. நீ என் பக்கத்துல தானே இருக்க. நீ எழுதுறத பார்த்து அப்படியே எழுதிட்டு நீ காப்பி அடிக்கிறேன்னு நான் சொல்றேன். இதை பார்த்து அப்படியே அச்சசலா காப்பி அடிச்சாச்சு. மேம், மினி என்னை பார்த்து காப்பி பண்றா. இல்லையே, நேற்று பார்க்கும்போது கூட மினி மேக்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு தானே இருந்தா. நான் வீட்டில் பார்த்தேனே. இப்போ நான் மட்டும் அது இல்லைன்னு சொன்னா பிரச்சனை ஆயிருமே ஸ்கூல்ல. இப்போ என்ன பண்றது? மேம், நோ மேம், நான் அது காப்பியே அடிக்கல மேம். நான் நேற்று கூட நல்லா படிச்சேன் மேம் வீட்டில். ஆமாம், மினி அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. எனக்கு தெரியாத மினியை பற்றி. மினி பிறந்ததுலேருந்து நான் அவ கூடயே தான் இருக்கேன். மினி, இங்கே கொஞ்சம் வா. ஓகே மேம். சொல்லு மினி, நீ உண்மையிலே காப்பி அடிச்சியா இல்லையா? இல்லை சித்தி, நான் உண்மையிலே காப்பி அடிக்கல சித்தி. நீங்கள் கூட நேற்று பார்த்தீங்களே, நான் படிச்சுட்டு தானே சித்தி இருந்தேன். நீங்கள் வேணா ராம் கிட்டலாம் கேட்டு பாருங்க. நாங்கள் 2 பேரும் தான் குரூப் ஸ்டடி பண்ணோம். ஆமாம், நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைதான். ஆனால் இந்த பொண்ணு இப்படிலாம் மாட்டி விடுது. மேம், நீங்கள் வேணா கிளாஸில் இருக்க எல்லாத்தையுமே கேளுங்க மேம். நான் உண்மையிலே காப்பி அடிக்கல மேம். நான் காப்பி அடிக்கல மேம். அப்போனா நான் எல்லாத்தையும் கேட்குறேன். உன் பிளேஸில் போய் உட்காரு. ஸ்டூடெண்ட்ஸ், மினி காப்பி அடிச்சாலாம்? நோ மேம். நோ மேம். அவளோட ஃப்ரெண்ட்ஸுனால எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மேம். இந்த கிளாஸில் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது மேம். நான் மட்டும் தனியாக தான் மேம் இருக்கேன். இவ இப்படிலாம் சொன்னால் உண்மையை ஒத்துக்க மாட்டான். நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜில் போய் பார்க்கலாம். ஐயோ, சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா நான் தான் காப்பி அடிச்சேன்னு தெரிஞ்சிருமே. இப்போவே யாருக்கும் இந்த வேலையை பண்ணதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தே பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. மேம், சாரி மேம், நான் தான் அதை பண்ணேன். அப்போவே நினச்சேன், அவள் நோட்டியே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பேரண்ட்ஸ் தானே நீ, உங்கள் அம்மா வந்தவொடனே பேசிக்கிறேன். மேம் ப்ளீஸ் மேம், வேணாம் மேம். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சே, இந்த பீரியடே வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் 10 minutes தான் இருக்கு. இந்த 10 minutes வச்சு நான் என்னத்தை கிழிக்கிறது? மேம், ஹோம்ஒர்க் செக் பண்ணவே இல்லை மேம். எங்களெல்லாம் மாட்டி விட்டல ரோஷினி. இப்போ நீ நல்லா திட்டுவாங்க மேம்கிட்ட. நல்ல வேலை நாங்கள் பாய்ஸ்லாம் பிரேக்லேயே எழுதிட்டுமே, ஜாலி. ஐயோ, நம்ம எழுதாமல் இருக்குமே ஹோம்ஒர்க்கு. சரி, இந்த பாய்ஸே எழுதலை, அதனால அவங்கள சேர்ந்து மாட்டினனால நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. மேம் பையனே எழுத நமக்கு என்ன வந்துச்சு? ராம், நீ நேற்று ஹோம்ஒர்க்கே எழுதல, இன்னைக்கு இங்கே வந்து காப்பி அடிச்சியா? யார் நோட்டையா? அதுதான் பார்த்து. நோ மேம், அவன் காப்பி அடிக்கல. யார்கிட்டயுமே கேட்கல மேம். கிளாஸில் யார்கிட்ட வேணா கேளுங்க. ஆமாம் மேம், நான் காப்பி அடிக்கல, யார் நோட்டை பார்த்தோம். ஓகே, மீதி பாய்ஸ்லாம் நாங்களே தான் மேம் எழுதணும். மேம், ரோஷினி தான் மேம் எங்ககிட்ட நோட்டு கேட்டுட்டு இருந்தா. கிளாஸ் ஃபுல்லாக நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் மேம். நீங்கள் யார்கிட்டையும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களா மேம்? ஆமாம், குட். என்ன ஹோம்ஒர்க்கையும் முடிக்க மாட்டேங்க மேடம்? படிக்கவும் மாட்டீங்க, டிசிப்ளினும் கிடையாது, ஹோம்ஒர்க்கும் முடிக்கிறது கிடையாது. மேம், நான் நல்லா படிப்பேன் மேம். நான் ஹோம்ஒர்க் மட்டும்தான் மேம் எழுதிட்டு வரல. நல்லா படித்தா ஹோம்ஒர்க் எழுத தேவையில்லையா? இந்த கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் மினி தான். அவளே ஹோம்ஒர்க் எழுதியிருக்கா. உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஏதோ 5th ரேங்க் தான் வருவ. இந்த மாதிரி படித்தா ஹோம்ஒர்க் எழுத வேண்டான்ற ஆட்டிடியூடெல்லாம் இங்கே வச்சுக்காத. உங்கள் அம்மா கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சொல்லிக்கோங்க. எங்கள் அம்மா ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. மைண்ட் வாய்ஸ். எங்கள் அம்மா தான் மினி கிட்ட நல்லா சண்டை போடனே சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இல்லாட்டி நான் யார்ட்டையும் சண்டையே போட மாட்டேன். மேம், என்னடா ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் அவளோட சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. நானும் சொந்தக்காரி தான், ஆனாலும் என்ன மதிக்க மாட்டாங்க யாரும். ரோஷினி, அங்கே என்ன முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லை மேம். இன்னைக்கு ஹோம்ஒர்க்கே, நேற்று ஹோம்ஒர்க்கே 2 times எழுதிட்டு வா நீ. ஓகே மேம். மைண்ட் வாய்ஸ். இனிமேட்டு ஒழுங்காக ஹோம்ஒர்க் எழுதணும். ரஷ்மி, நம்ம அம்மா இன்னைக்கு லேட்டாக வருவேன்ட்டாங்க. நம்ம 2 பேரும் தான் இங்கே ஸ்கூலில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரில. பேசாமல் நம்ம ஸ்வேதாத்தி நம்மளை வீட்டில் விட சொல்லிடுமா? இல்லைக்கா, அம்மா வரட்டும். சரி வா, நம்ம காரிடோரில் அங்கேயும் இங்கேயும் நடப்போம். இந்த 2 பேரும் இங்கே ஸ்கூலில் தான் இருக்காங்களா? இவங்களை ஏதாவது பண்ணுமே. சரி, நாம் ஏதாவது வரைவோம். என்னக்கா சரிக்கா டீச்சர்ஸ் சேர்ல உட்காந்துட்டீங்க? சும்மா உட்காந்து பார்த்தேன். நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சலன், கிரேட் 8 போயிட்டீங்க. இனிமேட்டு நீங்கள் நல்ல படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒழுங்காக படித்தாதான் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். ஆமாங்கக்கா, இப்படி தான் சொல்லுவாங்க.
இதுதான் பேசிக். ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. என்ன டவுட் இருந்தாலும் அங்கங்க கேட்டுருங்க. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சுலாம் டவுட் கேட்க கூடாது. எக்ஸாம்ஸ்லாம் நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. கிளாஸை ஒழுங்கா லிசன் பண்ணுங்க. சூப்பரா இருக்குக்கா. அப்படியே நம்ம டீச்சர்ஸ் மாதிரியே பண்றீங்க. சரிவா, நம்ம போர்ட்ல கிறுக்கலாம். இந்த பேய் பொம்மை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆமாக்கா, இதே நமக்கு போதும். சரி வா வர்ஷினி, நம்ம அங்க இங்க சுத்திட்டு வருவோம். நாமளும் இங்க ஸ்கூல்ல தான் இருக்கணும், உங்களுக்கு தெரியாது. சரி, நம்ம இப்போ மேல ஏதாவது வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம இதை மேம்கிட்ட சொல்லலாம். மேம், அகிலா மேம் இங்கே போகிறாங்க. அகிலா மேம், அகிலா மேம், உனக்கு என்னப்பா வேணும்? மேம் இங்கே பாருங்க மேம், மித்ரா இந்த மாதிரி பொம்மை வரைஞ்சி டீச்சர்ஸ்னு போட்டு வச்சிருக்கா. என்னவே இப்படி சொல்கிறான்? மித்ரா இப்பெல்லாம் பண்ண மாட்டேனே. மித்ரா, ஹர்ஷினி இங்கே வாங்க. நீங்கள் தான் போர்டில் பேய் பொம்மை வரைஞ்சிங்களா? ஆமாம் மேம். மேம் வரையக்கூடாதா மேம்? சாரி மேம், நாங்கள் அழைச்சிடுறோம். அது ஓகே. நீங்கள் அதை டீச்சர்ஸ் எழுதிருக்கீங்க மேம். நான் அந்த பேய் பொம்மை வரைய மட்டும் தான் செஞ்சேன், நான் டீச்சர்ஸ் எழுதவே இல்லை. நீ தான் எழுதுன்னு இந்த பையன் சொல்கிறான். மேம் இல்லை மேம், நான் டீச்சர்ஸுக்கு உண்மையிலே எழுதல மேம். நீங்கள் வர்ஷினி கிட்ட வேணா கேட்டு பாருங்க. மேம் வர்ஷினி அவள் தங்கச்சி, அவள் அவளுக்கு பாசிட்டிவாக தான் பேசுவா. மேம் இது மித்ராக்கல்ல மேம், நீங்களே யோசிச்சு பாருங்க. மித்ராக்கா எப்பவுமே கர்சிவ் ரைட்டிங்ல தான் மேம் எழுதுவாங்க. அதே மாதிரி நானும் எப்பவுமே கர்சிவ் ரைட்டிங்ல தான் மேம் எழுதுவேன். இப்போ நம்ம கிளாஸே நானே மித்ராக்கா அப்புறமா இந்த ஜிவேஷ் தான் மேம் இருக்கும். ஜிவேஷ் தான் மேம் இப்படி நார்மல் லெட்டர்ஸ்ல எழுதுவான். எங்களை தவிர எழுதிட்டு ஜிவேஷ் மட்டும் தான் மேம். இவன் தான் மேம். ஆமா, நான் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துருக்கேன். மேத்ஸ் 2 லைன் கூட கர்சிவ் ரைட்டிங்ல எழுத மாட்டேன். எல்லாமே இந்த நார்மல் லெட்டர் தான் எழுதுவேன். இது ஹேண்ட் ரைட்டிங் தான். உன் தங்கச்சி அங்கே ஒரு பக்கம் குடும்பம் பண்ணிட்டு இருக்கா, நீங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்றேன். ஐயோ, இந்த ஜிவேஷ் இப்படிலாம் பண்றான். அவன் கிடக்குற பைத்தியக்காரன். வாங்க கிளம்ப, வீட்டுக்கு போகலாம். மேம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஓகே, நான் கொஞ்சம் வர லேட் ஆகும், வீட்டில் சொல்லிடுங்க. ஓகே மேம், நீங்கள் மெதுவாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்க. மாட்டியா விட்றா அந்த மித்ரா? எங்கள் அம்மா தான் இப்படிலாம் பண்ண சொன்னாங்க. சரி, எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. வாங்க மேம் வாங்க. உங்கள் 2 பிள்ளைங்களை பற்றியும் பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கேளுங்க. மேம் ரோஷினி கிளாஸ்ல ஒரு செகண்ட் கூட கவனிக்கவே மாட்டான் மேம். அப்படி திரும்பி பார்க்கறது, பின்னாடி திரும்பி பார்க்கறது, முன்னாடி திரும்பி பார்க்கறதுன்னு இதே வேலை தான் மேம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் கவனிக்கணும்ல மேம். மேம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா மேம்? இப்போ வரைக்கும் அவன் நல்லா மார்க் வாங்கலாம். இதுக்கடுத்து இப்படி இருந்தாலும் அவளால் எப்படி மார்க் வாங்க முடியும்? இப்போ ஒரு 5th ரேங்காச்சும் கண்டிப்பாக எடுத்துருவா. அதுக்கடுத்து நீங்கள் தானே என்ன குறை சொல்லுவீங்க? இங்கிலீஷ் பீரியட்ல இதெல்லாம் நடந்துச்சு மேம். மேக்ஸ் பீரியட்ல என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமா மேம்? மித்ராவா குத்ரா, அவ நேமை பார்த்து டீஸ் பண்ணி குப்பன்னு சொல்றது, வர்ஷினிய மஞ்ச முடி, தத்து பிள்ளை, வைக்கோல் முடி, இப்படிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா மேம். கிளாஸ்ல ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன் மேம். மினி என்ன பார்த்து காப்பி அடிக்கிறா, அப்படி போய் பேசுறா. இவன் அவளை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கா மேம். ஹோம்ஒர்க் முடிக்காம வந்திருக்கா, அதனால எல்லாத்தையும் நோட்டு கேட்டிருக்கா. நான் ஹோம்ஒர்க் யாருமே நோட்டு கொடுக்க கூடாது, யார் கேட்டா அப்படின்னு சொன்னதால அவன் யாருமே கேட்கறா. அதனால அவங்க கிட்ட சண்டை போடுறான் மேம். இப்படி டெஸ்ட்ல இந்த மாதிரிலாம் பண்ணலாமா மேம்? படிச்ச ஹோம்ஒர்க் செய்யக்கூடாதா மேம்? மேம் அப்புறமா உங்கள் பையன் என் பீரியட்ல என்னெல்லாம் சேட்டை பண்ணுறான். அன்னைக்கு நான் ஒரு டெஸ்ட் வச்சேன் மேம். அந்த டெஸ்ட்டில் மித்ராக்கும் இவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால ஒரு பேப்பரில் பிட்டு எழுதி மித்ரா பக்கத்தில் போட்டான். அது இவனோட ஹேண்ட் ரைட்டிங் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறமா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மித்ராவும் வர்ஷினியும் ஒரு பேய் பொம்மை வரைஞ்சிருக்காங்க. அதில் போய் டீச்சர்ஸ்னு எழுதி வச்சிருக்கான். அதை இவன் ஹேண்ட் ரைட்டிங் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்து 2 மாதம் கூட ஆகலை, எல்லா சேட்டையுமே பண்ணுறாங்க. கேட்டால் எங்கள் அம்மா தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் மேம், பிள்ளைங்களா இங்கே வாங்க. இனிமேட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க பிள்ளைங்களா. அம்மா நீங்கள் திரும்ப சொன்னீங்க மித்ரா வர்ஷினி மினிலாம் அப்படி பண்ணணுன்ட்டு. இல்லை பிள்ளைங்களா, நான் நல்லா மாறிட்டேன். இனிமேட்டு நீங்களும் மாறணும். இனிமேட்டு எந்த டீச்சர்ஸ் கிட்டையும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் நீங்கள் திரும்ப நடந்துக்க கூடாது. இவ்வளோ நாள் நான் சொன்ன மாதிரி தானே நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. இனிமேட்டு நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் நடந்துக்கோங்க. ஆனால் சுந்தரி எப்போ மாறினாங்க இப்படி தெரியலையே. ஓகே மேம், நான் இப்போ வீட்டுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகலாமா? இனிமேட்டு அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க மேம். எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல மேம். தேங்க்யூ மேம், பாய் மேம். தேங்க்யூ மேம், நான் நல்லா மாறிட்டேன், முன்ன மாதிரி நான் இல்லை. ஓகே மேம், நீங்கள் மாறினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். நம்ம வீட்டில் பேசிக்கலாம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அனிஷா வந்தா கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.